வணக்கம். நிறைய ஏறக்குறைய ஒரு 18 நூல்கள் இதுவரைக்கும் என்னுடைய நூல்களாக வெளிவந்திருக்கின்றன. அதில் இந்த நூல் ஒரு புலம்பெயர்ந்த தமிழராக பிறந்ததற்கு இந்த நூலை நான் கொடுத்ததற்காக நான் உண்மையிலே ஒரு மன நிறைவு அடைகிறேன். பல்வேறு வரலாற்று விஷயங்களை சொன்னாலும், ஒரு புலம்பெயர்ந்த தமிழராக மலேசியாவில் பிறந்து, உலகின் பல நாடுகளுக்கு சென்று அங்கு வாழ்கின்ற மனிதர்களை எல்லாம் பார்த்து, பிறகு தமிழ் சான்றுகளை தேடி எடுத்து அதனை ஆவணப்படுத்திய பார்த்த பொழுது, இந்த நூலை கொடுத்தது ஒரு மன நிறைவு அளிக்கிறது. இந்த நூலை ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளாக நான் இதற்கான தயாரிப்பு வேலைகளை எல்லாம் நான் செய்து கொண்டிருந்தேன். ஆக இன்றைக்கு இந்த திறனாய்வு அப்படின்னு பார்க்கும் போது இந்த நூல் வெளிவந்து 6 மாதங்கள் ஆகிவிட்டன. இப்ப 2ஆம் பதிப்பும் வந்திருக்கிறது. இப்ப முதல் பதிப்புக்கான முதல் ஒரு அறிமுக உரையை டாக்டர் சிவ இளங்கோ அவர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது இளையவாணி சொன்னது போல இது கொஞ்சம் கடினம் தான். ஏன்னா 1 மணி நேரத்துக்குள்ள நம்மால அதை கொடுக்க முடியாதுங்கிறது உண்மை. சார் சிவலிங்கோ சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு, எனக்கு தெரிகிறது. ஏன்னா அந்த அளவுக்கான விஷயங்கள் இருக்கின்றன. இத எப்படி தொகுத்து கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைத்த போது, ஏன்னா வரலாற்று ஆய்வாளராகவும் இருக்கிறதுனால எனக்கு எப்படின்னு யோசிச்ச போது, அது 2500 ஆண்டுகள் நமக்கு வரலாற்று தகவல்கள் கிடைக்கிற அந்த பீரியடை மட்டும் கவர் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை முதல்ல வடிவமைச்சேன். ஒரு ஏறக்குறைய 2 வருஷமா என்னுடைய சிந்தனையில ஓடிக்கொண்டே இருந்தது, எப்படி அதை தொகுக்கிறது அப்படின்னு. ஒரு 6 மாத காலத்துல எழுதி முடித்தேன். இதுதான் இதோட பிறந்த வரலாறு, இந்த நூல் பிறந்த வரலாறு. அப்ப பின்னணியில அவ்வளவு தகவல்கள் நான் நோட்ஸாக எழுதி வைத்துக் கொண்டு எல்லா ரெஃபரன்ஸ் எல்லாம், ஏன்னா நீங்க பார்த்திருப்பீங்க நிச்சயமா, ஏறக்குறைய சைட்டேஷன் மட்டுமே ஏறக்குறைய 460 சைட்டேஷன்ஸ் இருக்கு இந்த புத்தகத்துல. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பிபியோகிராஃபி பார்த்தாலும் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு 300க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்களும் 200க்கும் மேற்பட்ட ஆங்கில நூல்களும் இன்னும் வலைப்பக்க குறிப்புகளும் அப்படிங்கிறது இதுல இருக்கு. இதை எழுதுவதற்கு இன்னொரு காரணம் எனக்கு என்ன இருந்ததுனாக்கா, தமிழ்நாட்டுல புலம்பெயர்ந்த தமிழர்களை பற்றி உண்மையிலே சீரியஸா யோசிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்போதுமே இருக்கும். ஏன்னா ஒரு தீவிரமா இப்ப தமிழ் மக்களை பற்றி யோசிக்கும் போது, தமிழ் மக்கள் பண்பாடு வரலாறு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இது தமிழ்நாட்டில் இருக்கின்ற மனிதர்களை பற்றியும் இலங்கையில் இருப்பவர்களை பற்றியும் ஓரளவுக்கு மலேசிய சிங்கப்பூர் மக்களை பற்றியும் யோசிக்கிற அல்லது பேசக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன. ஆனா அவர்களுடைய பண்பாடு எப்படி இருக்கு, அவங்க எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க, பல பல மொழிகளுக்கு இடையில அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை எப்படி இருக்கு, எந்த காலகட்டத்துல எந்த சூழ்நிலையில அவங்க போய் சேர்ந்தாங்க, ஒரு வணிகரா சென்று சேர்ந்தாங்களா, இல்ல விற்கப்பட்ட ஒரு அடிமையாக போய் சேர்ந்தாங்களா, இல்ல இண்டென்ஷர் லேபரா போய் சேர்ந்தாங்களா, இல்ல எங்க அப்பா 300 வருஷத்துக்கு முன்னாடி போன மாதிரி வியாபாரம் செய்யறதுக்கு போனாங்களா, இல்ல என்னோட அம்மா திருமணம் செய்து கொண்டு போனாங்க அந்த மாதிரி போனாங்களா, இல்ல கல்விக்காக போனாங்களா, இல்ல அரசியல் ரீதியா போனாங்களா, இப்படி பல விஷயங்கள் நம்ம பாக்குறோமான்னாக்கா இல்லங்கிறது தான் நமக்கு செய்தியா வருது. ஆக இதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு தேவை இருக்கு. இதற்காக பல பல டிபார்ட்மெண்ட்ஸ் யூனிவர்சிட்டியில உருவாக வேண்டிய தேவை இருக்கு. ஆனா அதை எல்லாமே செய்வதற்கு நமக்கு நேரம் இல்லை அப்படிங்கறதான் நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கின்ற எல்லா பல்கலைக்கழகங்களையும் பாக்குறோம். நமக்கு அந்த புலம்பெயர்வுக்காக இந்த ஸ்டடிக்காக நமக்கு அவ்வளவு தகவல்களை தேடி எடுத்து கொண்டு சேர்ப்பதற்கு குறைவாக இருக்கிறத பாக்குறோம். இப்ப பர்டிகுலர்லி இந்த ஏரியாவோட பார்த்தோம்னாக்கா, உலகளாவிய அளவுல புலம்பெயர்ந்த தமிழ் மக்களை பற்றி ஆய்வுகளை செய்பவராக இருப்பவர் நமக்கு பாண்டிச்சேரியில இருக்கிற மிஸ்டர் ஸ்டீஃபன் அவர்கள் இல்லையா, அவருடைய நூல்கள் ஏராளமான நூல்கள் இந்த துறையில அவர் செய்து கொண்டிருக்கின்றார். அதுக்கு பிறகு சிவசுப்பிரமணியம் அவர்களும் நல்ல இந்த ஆய்வுகளை செய்து கொண்டிருக்கின்றார். அதனாலதான் எனக்கு நினைத்தேன், இந்த தகவல்கள் எல்லாம், இந்த தொகுத்த இந்த தகவல்கள் எல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வகையில இதை மக்களுக்கு கொண்டு சென்று காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்தது. இதுல அதுவும் நம்ம சூழ்நிலையில பார்க்கும்போது நம்ம எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம தமிழன் தான் முதலில் படித்தான், தமிழன் தான் முதலில் படித்தான்னு சொல்லி சொல்லி பெருமை பேசிட்டு எதையுமே நம்ம உருப்படியான சில காரியங்கள் எல்லாம் செய்யறதே இல்லை, தேவையான வேலைகள்லாம் இல்லையா. சோ இந்த சூழ்நிலையில முக்கியமா சில விஷயங்களையும் சொல்லணும்னு தோணுச்சு. ஒண்ணு, கார்டோகிராஃபி அப்படிங்கிற ஃபீல்ட். இது இந்த புத்தகத்துல நான் அதை சொல்லியிருக்கேன். இந்தியாவை பற்றிய வரைபடம் அப்படிங்கிறத உருவாக்குறதே நமக்கு கிரேக்கர்களாக இருக்கிறாங்க, ரோமானியர்களாக இருக்கிறாங்க. இந்த மேப் உருவாக்குறது, கார்டோகிராஃபி அப்படிங்கிற ஃபீல்டுக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஓகே, எத்தனையோ விஷயங்களுக்குள்ள நம்ம போகவே இல்லை. ஆக இந்த இந்தியாவை பற்றிய வரைபடம் அப்படிங்கிற போது, இப்ப நான் அண்மையில தேடி பார்த்து ஆஸ்திரியாவுக்கு சென்று அங்க இந்த டபுலார் போயிட்டிங்கானார் அப்படிங்கிற அந்த மேப் வரைபடத்தை பார்த்து வந்தேன். அதாவது நடுவுல கடைசி வரைக்கும் அவங்க செய்து போட்டிருக்கிறது என்ன, இந்தியா. இதுல சீனா கூட வராது. ஏன்னா அந்த காலகட்டத்துல அவங்க சீனாவுக்கு போல, இந்த கிரேக்கர்கள் சீனாவுக்கு போல, அதனால மேப்ல அவங்களுக்கு சீனா இல்ல, அமெரிக்காவும் போல, அதனால அமெரிக்காவும் இல்ல. ஆக 1ஆம் நூற்றாண்டுல வந்த முதல் மேப் அது ஆஸ்திரியால இருக்கு. அதுல நம்ம அந்த அகஸ்டஸ்கான கோயில் இருக்கு, அதை பாக்குறோம். சோ மன்னருக்கு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு உள்ள வழிபாடுல மன்னர்களை கோயிலாக சாமியாக வச்சு வழிபடுறாங்க. உங்களோட பேட்டர்ன் அதெல்லாம் நம்மளால பார்க்க முடியுது.
இந்த கார்டோகிராஃபி ஃபீல்டு வந்து நான் அதுல முக்கியமா அதுல நிறைய சொல்லியிருக்கேன். இப்ப இதுல வந்து 10 சாப்டர்ஸாக நான் வந்து அதை வடிவமைச்சிருக்கேன். சார் வந்து அதை சொன்னாரு, ஓரளவு தான் அவரால் சொல்ல முடிச்சு, ஏன்னா நேரம் போதல. சோ முதல்ல வந்து பண்டைய வணிக தொடர்புகள், பயணங்கள், ஆவணங்கள், இது 2500 ஆண்டுகள் காலகட்டத்துல, அதுக்கு முன்னாடி அது தொடர்பான பல விஷயங்கள் இதுல நான் சொல்லுவேன். அதுக்கு பிறகு வந்து இந்த 2000 ஆண்டுகள் காலகட்டத்திலே பௌத்த பரவலாக்கம் வழியா இங்கிருந்து போனவர்களும் சீனாவிலிருந்து வந்தவர்களும், இப்ப சீனா பத்தி எல்லாம் நம்ம ரொம்ப மறந்துடுறோம் இல்லையா? ஆனா சீனாவில இருந்து வந்த நிறைய பௌத்த பிக்குகள் இங்க இருந்து எப்படி பரவலாக்கம் செய்தாங்க, அதாவது அங்கிருந்து இங்க வந்து இங்கேருந்து கற்றுக்கொண்டு அங்க இங்க போனாங்க, எப்படி இலங்கைக்கு போனாங்க, எப்படி வந்து இந்தோனேஷியாவில வந்து நிறைய பௌத்தத்தை உருவாக்குனாங்க, அப்ப இங்கேருந்து போன ஒரு குரூப் ஆஃப் தமிழ் பீப்புள். சோ இதை பத்திய தகவல்கள்லாம் இதுல நான் சேர்த்திருக்கேன். அப்புறம் வந்து பல்லவர், பிற்கால சோழர், பிற்கால பாண்டியர், இந்த காலகட்டத்துல மரைக்காயர்கள், இப்ப சாரா அதை பற்றி நல்லா சொன்னாரு, சோழிய முஸ்லிம்கள், இந்த பங்களிப்பை பத்தி எல்லாம் நம்ம இப்ப பேசுறதே இல்லை. ஏன்னா இன்றைக்கு பார்த்தோம்னா பிலிப்பைன்ஸ் வரைக்கும் சரி, நியூசிலாந்து வரைக்கும் அவங்களுடைய வணிக செயல்பாடுகள் அப்படிங்கிறது மரைக்காயர்களோட வணிக செயல்பாடுகள்லாம் இருந்திருக்கு. தாய்லாந்து, பர்மா, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, மலாக்கா செட்டிகள் பற்றி எல்லாம் இதுல நான் சொல்றேன். இப்ப கிழக்காசிய நாடுகள் இதை பற்றி எல்லாம் இதுல வருது. அதுக்கு பிறகு தமிழ்ல வந்து அச்சு பதிப்பாக்கம். இப்ப வந்து யூரோப்பியன்ஸ் வராங்க, இப்ப 12ஆம் 13ஆம் நூற்றாண்டு, 14, 15 இந்த காலகட்டத்துல அவங்க வர்றதுனால இங்கேருந்து தமிழர் புலம்பெயர்வு இட்டாலிக்கும் சரி, டென்மார்க்கும் சரி எப்படி போகின்றது அப்படிங்கிற வகையில தமிழர் புலம்பெயர்வு அந்த கோணத்துல நம்ம அச்சு பணியோட சேர்ந்த வகையில நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிறகு மிக முக்கியமான ஒரு பெரிய மேசிவான ஒரு புலம்பெயர்வுங்கிறது ஆரம்பிக்கிறது வந்து நமக்கு 16ஆம் நூற்றாண்டு, 17ஆம் நூற்றாண்டு. இது வந்து அடிமை வியாபாரத்துல தான் வருது. மனிதரை வெற்றுக்கொள்வது, அது இந்தியாவில நிறைய நடந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயே நிறைய நடந்திருக்கு. இப்ப நம்ம உடனே அதெல்லாம் என்ன சொல்லிடுவோம்னாக்கா, இது வந்து ஐரோப்பியர்கள் வந்தார்கள், அதனால வந்து பிடித்து கொண்டு போய் விட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நமக்கு கிடைக்கிற சான்றுலாம் பார்த்தா தமிழ்நாட்டுல அடிமை வியாபாரம்ங்கிறது காலங்காலமா நடந்திருக்கு அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியுது. நிறைய சான்றுகள் நமக்கு இருக்கு. அதெல்லாம் நான் அந்த புத்தகத்துல சொல்லியிருக்கேன். அதாவது ஐரோப்பியர் வருகைக்கு முன் அடிமை வியாபாரம், அது உள்ளுக்குள்ளே விட்டுக்கொண்டாங்க, அதான் வித்தியாசம். ஐரோப்பியர் வந்த பிறகு அடிமை வியாபாரம் அது பிறகு, அதாவது ஐரோப்பியர் வந்த பிறகு வந்து வித்தது வெளிநாடுகளுக்கு, தமிழ்நாட்டை தவிர்த்து வெளிநாடுகளுக்கு போனது. அது பற்றிட்டு பெரிய எண்ணிக்கையில பெரிய பெரிய கப்பல்கள், எந்தெந்த கப்பல்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டாங்க அப்படிங்கிற செய்தியெல்லாம் இதில் வருகிறது. அப்புறம் அடுத்ததாக இண்டென்ஷன் லேபரா வந்து ஆப்பிரிக்கா, சுரினாம், கயானா, ட்ரினிடாட், அப்புறம் ஜமைக்கா, மார்டினிக், குவாடலூப், ஃபிஜி, மொரீஷியஸ், ரீயூனியன், தென்னாப்பிரிக்கா, இலங்கை, மலேசியா, சயாம், பர்மா, இந்த மாதிரியான இடங்களுக்கு போனதெல்லாம் இந்த அடுத்த 7வது சாப்டர்ல புலம்பெயர்ந்த தமிழர்களாக அவங்க அதிக அளவுல போன காலகட்டமான இந்த 17, 18, 19 தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டம், கரும்பு தோட்டம், இந்த தோட்டங்களை உலகம் முழுசும் தோட்டங்களை உருவாக்குன, அதாவது பிளாக்ஸுக்கு அடுத்து பிளாக்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. ஆனா அது எல்லாமே அமெரிக்கா பகுதி இந்த இடங்கள்ல பாக்குறோம். ஆனா தமிழர்களுடைய பங்களிப்புங்கிறது உலகம் முழுசும் இன்னைக்கு பரவி இருக்கு. பட்டியலிட்டாக எந்த நாடுமே இதுல வந்து எனக்கு மிஸ் பண்ண முடியல, அந்த அளவுக்கு நிறைய தகவல்கள் நமக்கு கிடைக்குது. அதுக்கு பிறகு 8வது சாப்டரா வந்து யாழ்ப்பாண தமிழர் புலம்பெயரும், இலங்கை போரும் அதன் தாக்கங்களும் அப்படிங்கிற தலைப்புல கொடுத்திருக்கேன். இது என்ன, இலங்கை தமிழர் புலம்பெயர்வுங்கிறப்போ முதல்ல நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிரோம்னா போர் நடந்தது அதனால மக்கள் போனாங்க அப்படின்னு. அப்படி இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய வேவ்ஸ் ஒண்ணு இருந்தது. இங்கிலீஷ் எடுகேஷன் வந்ததுனால அதை பெனிஃபிட் பண்ணிக்கிட்டு யாழ்ப்பாணத்திலிருந்து புலம்பெயர்ந்தவங்க ஏராளமானோம். சோ அவங்க இங்கிலாந்துக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இதுக்கு நியூசிலாந்துக்கும் போனவங்க, கனடாக்கு போக ஆரம்பிச்சவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கை மிகப்பெரிய எண்ணிக்கை. அதை பத்தி நம்ம பேச மாட்டோம், ஏன்னா நமக்கு தெரிந்ததெல்லாம் வந்து யாழ்ப்பாண போர் நடந்துச்சு, சோ அதனால வந்து எல்லாரும் வருத்தமா போனாங்க அப்படிதான் சொல்லுவோம். ஆனா இப்ப இங்கிலாந்து எல்லாம் பார்த்தோம்னாக்கா 1950s முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் தமிழ் கம்யூனிட்டி அப்படிங்கிறது பெரிய கம்யூனிட்டி ஒண்ணு இருக்கு. சோ இதை பற்றி நமக்கு அவ்வளவா தெரியாது. ஆனா இந்த புத்தகத்துல அது எப்படி உருவானது அப்படிங்கிறத பத்தி நான் அந்த தகவல்களாம் ஃபாதர் பர்சீவல் பற்றி எல்லாம் நான் அதுல குறிப்பிட்டு, அவங்க எவ்வளவு கல்விக்காக என்னென்னலாம் செய்தாங்க, இந்த ஆங்கில எடுகேஷன். இப்ப மலேசியாவுக்கு போனவர்கள்ல முதல்ல பார்த்தோம்னா இப்ப தோட்ட பாட்டாளிகளா போனவங்க தமிழ்நாட்டில் இருந்தும், போலீஸ் அதிகாரிகளாகவும், கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸாகவும், அதுக்கப்புறம் டீச்சர்ஸாகவும் போனவங்க எல்லாம் யாழ்ப்பாணத்துல இருந்து வந்த பீப்புளாவும் இருக்கிறதே நம்ம அதை பார்க்க முடியும். ஆக இதை பற்றிய தகவல்கள், பிறகு போர்னால வந்த சில விஷயங்கள், அதை பற்றியும் போர்னால எத்தனை பேர் மைக்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் 9வது இதுல வந்து 20ஆம் நூற்றாண்டின் தமிழர் புலம்பெயர்வு அப்படிங்கிறப்போ பர்மா பிரச்சனைகளை அதுல பேசியிருக்கோம். ஓகே, பர்மால இருந்து உள்ள பிரச்சனைகள் பற்றி நம்ம அதிகமா பேசியிருக்க மாட்டோம். ஏன்னா பர்மா வந்து தமிழ்நாட்டோட ஒரு பகுதிங்கிற மாதிரியே இருந்தது நமக்கு எல்லாருக்கும், முதல்ல ரொம்ப காலமா இருந்தது. அப்புறம் பார்த்தாக்க அந்த போர், ஜப்பனீஸ் ஆக்குபேஷன், பிரிட்டிஷ் ஆக்குபேஷன் இதெல்லாம் வந்த பிறகுதான் அது தனியாக பர்மாங்கிறது நமக்கு பிரிச்சு பார்க்கணுங்கிற எண்ணமோ தோணுச்சு. அதுக்கப்புறம் இண்டிபெண்டன்ஸ் வந்த பிறகு இட்ஸ் இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி. இப்ப அதுல வந்து எத்தனை தடவை வேவ்ஸ்ல மக்கள் வந்தாங்க, அப்ப அந்த பயணங்கள் எப்படி இருந்தது அப்படிங்கறத பற்றி பேசியிருக்கேன். அதற்கு அடுத்த மிக முக்கியமாக இந்தியாவிற்கு வெளியே இருந்த
நாடு கடந்த இந்திய அரசை ஆட்சி அதை வந்து தலைமைத்துவம் செய்த இந்தியர்கள் வரும்போது தமிழர்கள் சில பேரை பற்றியும் நான் அதுல குறிப்பா செண்பகராமன் பற்றி நான் அதுல குறிப்பிடுறேன். சோ செண்பகராமனுடைய கான்ட்ரிபியூஷன் பத்தி நம்ம ஓரளவுக்கு பேசிட்டு விட்டுறோம். அவர் கப்பல்ல வந்தாரு, மெட்ராஸ்ல கொண்டு போட்டாருங்கிற மாதிரியான ஒரு பொய் கதையை நம்ம சொல்லிட்டு போயிறதுலே விட்டுறோமே தவிர, உண்மையிலேயே செண்பகராமனோட கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஜெய்ஹிந்த் அப்படிங்கிற இந்தியாவுக்கான வார்த்தையை கொடுத்தவர் இந்த செண்பகராமன். ஆக அதோடைய ரெக்கார்ட்ஸ், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட ஒரு சீக்ரெட் சொசைட்டி லைஃப் அவருடைய லைஃப் இருந்தது, எப்படி அவர் கடைசியில கொல்லப்பட்டார் அல்லது செத்து போனார் அப்படிங்கிற விஷயங்கள். சோ இதுக்கு அதுக்கூட வந்து எப்படி அந்த நாடு கண்ட இந்திய அரசுங்கிறது செயல்பட்டது அப்படிங்கிற விஷயங்கள் இந்த 20ஆம் நூற்றாண்டின் தமிழர் புலம்பெயர்வு அப்படிங்கிற அந்த சாப்டர் 9ல வருது. அதுக்கப்புறம் சாப்டர் 10ல பாத்தீங்கன்னா உலகளாவிய தமிழ் மக்கள் நிலை, அது தொடர்பான ஆய்வுகள் அப்படின்னு வரும்போது நான் வந்து தனிநாயகம் அடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கேன் அதுல. ஏன்னா எல்லா வகையிலும் உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த தமிழர்களுடைய ஆய்வுகள் அது வந்து முதல்ல முன்னெடுத்தவர் தனிநாயகம் அடிகள் தான். சோ உலகம் முழுசு 1940ஸ்லயே அவர் டிராவல் பண்ணி பல தீவுகளுக்கு போய், இப்ப நான் மார்டினிக், கூடலோ, மொரிஷியஸ் எல்லாம் தமிழ் மக்கள் இருக்கிறாங்கன்னு நான் சொல்றேன்னா எனக்கு ரெஃபரன்ஸ் கொடுக்கிறவர் தனிநாயகமா தான் இருக்கிறார். சோ அதனால அவருடைய அந்த புக்ஸ், அவருடைய எழுத்துக்கள், அதுக்கெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுக்குறேன். அதற்கு பிறகு நான் இறுதியா முடிக்கிற போது திருக்குறள் அப்படிங்கிறதுதான் இப்ப உலகம் முழுசும் இருக்கிற தமிழர்களுக்கான ஒற்றை அடையாளமா இருக்கின்றது அப்படின்னு சொல்லி அது திருக்குறளோட, ஏன்னா அதுதான் இப்போது உலகம் முழுசும் இருக்கிற எல்லாருக்கும் தமிழ் அப்படின்னா நீங்க முஸ்லீமா இருக்கலாம், கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், ஹிந்துவா இருக்கலாம், புத்திஸ்டா இருக்கலாம், ஜெயின்ஸா இருக்கலாம், இல்ல எந்த ஒரு ரிலிஜனாவும் இருக்கலாம். ஆனாலும் தமிழர் அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம் இருக்கு அப்படின்னா நமக்கு இருக்கிறது திருக்குறள் தான் இல்லையா, திருக்குறள். சோ அது மதம் கடந்தது. அந்த வகையில அதை வந்து முடிக்கிற மாதிரி இருக்கு. சோ புத்தகம் வந்து ஏறக்குறைய 400 பக்கங்கள். இந்த நூல் வந்து தமிழ் மரபு அறக்கட்டளை வெளியீடாக வந்திருக்கு. 2ஆம் பதிப்பும் இப்ப தயாரா இருக்கு. ஆங்கிலத்திலயும் ஜூலை மாத இறுதியில வெளிவர இருக்கிறது, தயாரிப்பு நிலையில இருக்கு.